ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைட். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ சிலபஸில் இருக்க தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய 3.1.2 அப்படின்ற டாபிக், அதாவது லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். Lavoisier along with other scientists noted that many compounds were composed of two or more elements. ஓகேங்களா, லவாய்சியர் கூட இருக்கக்கூடிய லவாய்சியர் அண்ட் அதர் சயின்டிஸ்ட் வந்து என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ், மெனி காம்பவுண்ட்ஸ் ஆர் தி காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இந்த மாதிரி தான் வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் each such compound had a same elements in same proportions irrespective. ஓகேங்களா, each அதாவது same elements, each such compound had the same elements in the same proportions. ஓகேவா, irrespective of where the compound came from and who prepared it. In other compound such as in a compound such as water, the ratio of the mass of hydrogen to the mass of oxygen is always 1:8. ஓகேங்களா, whatever the source of water, இதான் வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் உள்ள இருக்கக்கூடிய மாஸ் ரேஷியோ வந்து 1:8 தான். thus if 9 கிராம் ஆஃப் வாட்டர் டீகம்போஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ஆல்வேஸ் அப்டைன்டு. 9 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து டீகம்போஸ் ஆச்சு ஆச்சு அப்படின்னா அதில் இருக்க ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். சிமிலர்லி இன் அமோனியா NH3, அமோனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அமோனியாவோட ஹைட்ரஜன் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 14:3. ஓகேங்களா, 14:3 by mass, whatever the method or the source from which it is obtained. ஓகேவா, this led to the law of constant proportions, which is also known as the law of definite proportions. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து law of definite proportions அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லாவை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து in a chemical substance the elements are always present in a definite proportions by mass. ஓகேங்களா, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, தி எலமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் present in definite proportions by mass. Elements are always present in definite proportions by mass. The next problem faced by scientists was to give appropriate explanation of these laws. next problem என்ன அப்படின்னா வந்து explanationஸ்ல வந்து carry out நடக்குது. British chemist John Dalton provided the basic theory about the nature of matter. ஜான் டால்டன் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா வந்து நேச்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்ற அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டால்டன் picked up the idea of divisibility of matter, which was still then just as a philosophy. ஓகேங்களா, டால்டன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து டிவைசிபிலிட்டி பற்றி ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. அந்த ஐடியா வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீ டுக்ஸ் தி நேம் ஆஸ் ஆட்டம்ஸ். இவர் தான் வந்து என்ன நேம் கொடுக்குறாரு அப்படின்னா வந்து ஆட்டம் அப்படின்ற நேம் வந்து கொடுக்குறாரு பை கிரீக்ஸ் அண்ட் செட் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் ஆர் ஆட்டம்ஸ். ஓகேங்களா, ஆட்டம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து க்ரீக் வேர்டு. அது வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுக்குறாரு. ஹிஸ் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் தி லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். இவரோட தியரி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் பற்றி பேஸ் பண்ணி இருக்கு. டால்டன் அட்டாமிக் தியரி வாஸ் ப்ரொவைடட் an explanation for fuel for the of mass and law of definite proportions. எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து law of chemical conservation of mass and law of definite proportions அதை பேஸ் பண்ணி இருக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஜான் டால்டனோட பயோகிராஃபி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு தி டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ஆல் மேட்டர் whether an element, a compound or a mixture is composed of small particles is called atoms. ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை ஆட்டம் அப்படின்னா என்னன்னா அக்கார்டிங் டு டால்டன் அட்டாமிக் தியரி ஒரு மேட்டருக்கு ஆல் மேட்டர் வெதர் an element, a compound or a mixture in a composed small particles, இதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா atoms அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. This theory may also stated as follows.
All matter is made of very tiny particles called atoms which participate in chemical reactions. ஓகேங்களா, எல்லா atoms, அதாவது all matters, எல்லா mattersம் வந்து which have a tiny particles, ரொம்ப ரொம்ப சின்ன particles வந்து இருக்கும். அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா atoms சொல்றாங்க. இந்த atoms தான் வந்து chemical reactionsல வந்து participate பண்ணும். Atoms are indivisible particles which cannot be created or destroyed in a chemical reaction. Atoms வந்து என்ன அப்படின்னா வந்து indivisible particles, அதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கிரியேட் பண்ணவும் முடியாது, destroy பண்ணவும் முடியாது. Atoms of a given element are identical in mass and chemical proportions. ஓகேங்களா, ஒரு எலமெண்ட்டோட atoms, ஒரு atom இருக்கு அப்படின்னா atoms of a given element are identical in mass and chemical proportions. ஓகேங்களா, atoms of different elements have different masses and chemical proportions. Properties. எல்லா ஒரு atom இருக்கு அப்படின்னா அந்த atomக்கு வந்து different chemical properties இருக்கும், different masses வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Atoms combined in the ratio of small whole number to form compounds. Atoms இருக்கு இல்லையா, அந்த atoms எல்லாம் combine ஆகி whole number வந்து ஃபார்ம் ஆகும். whole numbers இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் வந்து ஃபார்ம் ஆகும். The relative number and kits of atoms are constant in a given compound. The relative number and kinds of atoms are constant in given compound. You will study in the next chapter that atoms are made up of still smaller particles. ஓகேங்களா, இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சது. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.